எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வாங்க எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குது பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி 3 பேர் புதுசாக வந்திருக்காங்க. அவங்களையும் காட்டுறேன் வாங்க. என்ன வாழைப்பழம் இது? ரஸ்தாளி வாழைப்பழம். யாருக்கெல்லாம் செடி பிடிக்கும், கனகாம்பரம் பிடிக்கும் சொல்லுங்கள். இது பொன்னாங்கண்ணி கீரை. இது ஏதோ சுகர் கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்க. டிசம்பர் பூ. இந்த கத்திரிக்காய் ஏற்கனவே நிறைய காய்ச்சிடுச்சு, ஏற்கனவே போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், அடுத்து மறுபடியும் பூ வைக்கிது எல்லாம். இங்கே பாருங்கள், பொங்கலுக்கு வாங்கினோம்ல அந்த கரும்பு சாப்பிட்டு அந்த கட்டிங் வச்சது பாருங்கள், 2 வந்திருக்கு, இது மட்டும் வரல. இது சும்மா பிரண்டை, அடிக்கடி சட்னி அரைக்க. இது எப்போ பார்த்தாலும் காய்க்கும் சொல்லி ஒரு மாங்காய் கொடுத்தாங்க. இது வரைக்கும் 2 காய் காய்ச்சிருக்கு, ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த கீரை நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும். இது அந்த ட்ராகன் ஃப்ரூட்டா, பேர் கூட வராதுப்பா. இது எப்போ தான் வளரும்னு தெரில, இங்கேருந்து போகுது, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து எங்கேயோ போகுது, அது ஒன்றும் காய்க்க மாட்டேங்குது. இது ஒயிட் கலர் சாமந்தி, ரெட் கலர் சாமந்தி. இவங்க தான் புதுசாக வந்திருக்காங்க பாருங்கள். இது வெற்றிலை. இது ஏதோ ஒரு மூலிகை சொன்னாங்க கஷாயம் வைக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் இருக்க செடியெல்லாம் இதான். அப்புறம் ஒரு முருங்கை மரம் இருக்குது, அது எப்பயுமே காய்ச்சிட்டே இருக்கும். முருங்கை மரத்தில் எப்பயுமே காய் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது.